வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. பல்லாயிரம் ஆண்டுகட்கு முன்பு உலகை ஆளும் பரமாத்மா சிவபெருமான் உமையவள் சமேதராக தோழன் குபேரனுடன் புஷ்பக விமானம் ஏறி பூமியை சுற்றி வலம் வந்தார். சிதம்பரம் வரும்போது ஆண்டவனின் களி நடனம் கண்டு பூமியிலேயே தங்கி இன்னும் பல திருத்தலங்களையும் கண்டு மகிழ்ச்சியுற விரும்பினார் குபேரன். பல வளங்களும் நிறைந்த நகரத்தார் வாழ்ந்து வரும் புண்ணிய பூமியாகிய திருவெண்காடு, காவிரி பூம்பட்டினம் போன்ற திருத்தலங்களில் வாழ்ந்து வர இறைவனிடம் வரம் கேட்டார். இறைவனும் இது கர்ம பூமி, எனவே நீ மானிட வடிவம் கொண்டு வாழ்வாயாக என்று அருள் பாலித்தார். குபேரனும் இறைவா, நீ மகனாக வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடலில் காவேரி சங்கமிக்கும் செல்வம் செழிக்கும் காவிரி பூம்பட்டின நகரத்தில் பெரும் செல்வராகிய சிவநேச செட்டியார், ஞான கலாம்பிகை ஆட்சி இருவரும் மகள் இருந்தும் ஆளுவதற்கு மகன் இல்லையே என்று ஆண் மகவுக்காக தவம் இருந்தார்கள். இந்த நேரத்தில் உலா வந்த குபேரன் மகனாக பிறந்தார். மகனுக்கு திருவெண்காடன் என பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள். திருவெண்காடனின் 6ஆம் வயதிலேயே தந்தை சிவபதம் அடைந்தார். ஆய பல கலைகள் கற்று சிறப்புற்று விளங்கிய திருவெண்காடர் ஆன்மீகத்திலும் நாட்டம் கொண்டு நகரத்தார் வழக்கப்படி உபதேசம் பெற விரும்பினார். தாயார் சிவகலையாச்சியோ குடும்ப வாழ்க்கையை மகன் துறந்து விடுவானோ என்று கவலையுற்று காலம் கடத்தி வந்தார். திருவெண்காடரோ உணவு உறக்கமின்றி உடல் மெலியலானார். திருவெண்காடனின் கனவில் இறைவன் தோன்றி, பக்தனே, திருவெண்காட்டிற்கு செல், ஒரு உத்தம சிவாச்சாரியார் வருவார், அவரிடம் உபதேசம் பெற்று சிவபூஜை புரிவாயாக என்று அருள் பாலித்தார். தாயாருடன் திருவெண்காடு வந்த திருவெண்காடர் அம்மையப்பனை வணங்கி அபிஷேக ஆராதனை அடியார் பூஜை செய்து சிவாச்சாரியார் வரவை நோக்கி தவம் செய்து வந்தார். திருவெண்காடரின் தவ நிலை கண்ட இறைவன் வியாக்கிரமபுரத்தில் உள்ள சிவாச்சாரியார் கனவில் தோன்றி, நீ நாளை அதிகாலை திருவெண்காடு சென்று எமக்காக தவமிருக்கும் திருவெண்காடன் என்னும் சிறுவனுக்கு சைவ தீட்சை பஞ்சாட்சர உபதேசம் செய்வித்து அவனால் முற்பிறவியில் பூஜிக்க பெற்ற ஆத்மார்த்த சிவலிங்க மூர்த்தி உள்ள ஒருவராலும் திறக்கப்படாத இச்சம்புடத்தை அவனுக்கு கொடுத்து உபதேசம் சிவபூஜை செய்வித்து ஒரு மண்டலம் உடனிருந்து சிறப்புடனே பூஜையும் செய்து வைப்பாய் என்று கூறி, நாம் இருப்பதும் திருவிடை மருதூர் என்று கூறி மறைந்தார். திருவெண்காட்டில் உபதேசம் பெற்ற திருவெண்காடர் பலராலும் திறக்க முடியாத சம்புடத்தை இறையருளால் திறந்தார். தேவலோகத்தில் பூஜிக்க பெற்ற விநாயக மூர்த்தியும் சிவலிங்கமும் அச்சம்புடத்தில் இருப்பது கண்டு வியந்தார். இது 2ஆம் நாள் திருவிழா. 3ஆம் நாள் திருவிழா சில நாட்கள் திருவெண்காட்டில் முக்குள நீராடி கண்ணீர் மல்க இறைவனை ஏகாம்பரநாதரை வழிபட்டு சிவபூஜை செய்து காவிரி பூம்பட்டினம் வருகிறார். வாணிபம் செய்யும் கடமையுடன் பொருளீட்டிய திருவெண்காடருக்கு 16ஆம் வயதில் தாயார் திருமணம் செய்து வைத்தார். சிவசிதம்பரம் செட்டியார் சிவகாமி ஆட்சியின் மகளாகிய சிவகலையை மனைவி என்பவள் தாய்க்கு துணை செய்பவளே என்ற முடிவுடன் மணமுடிக்க சம்மதித்தார். இது ஆண்டு 35 ஆயினும் குழந்தை பேறு கிட்டாத திருவெண்காடர் தாயாரின் விருப்பத்திற்காக மனைவியுடன் திருவிடைமருதூர் மகாலிங்க மூர்த்தியை வழிபட்டு திருத்தல யாத்திரை புறப்பட்டார். திருவிடைமருதூரில் அன்னதானம் செய்ய பொருளில்லாது துயரிரும் ஆதி சைவ அந்தனர் குலம் சிவசிறுமர் சுசீலையார் தம்பதி பற்றி அறிந்த திருவிடைமருதூர் மகாலிங்க மூர்த்தி அவர்தம் கனவில் தோன்றி வில்வ மர நிலையில் தான் குழந்தையாக தோன்றி இருப்பதையும், குழந்தையை காவிரி பூம்பட்டினம் சென்று குழந்தை வேண்டி தவம் இருந்து வரும் திருவெண்காடர் சிவகலையிடம் கொடுத்து எடைக்கு எடை பொன்னும் பொருளும் பெற்று நல்ல அறம் புரிவாயாக என்று கூறினார். திருவெண்காடர் சிவகலை கனவிலும் தோன்றிய மகாலிங்க மூர்த்தி, இப்பிறவியில் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, எனவே உங்கள் அன்பிற்காகவும் செய்யும் தவத்திற்காகவும் யாமே மகனாக வருகிறோம் என்றும் நடக்க இருக்கும் நிகழ்ச்சியை உணர்த்தினார். திருவெண்காடரும் சிவசிறுமர் சுசீலை அம்மையாரிடம் குழந்தை எடைக்கு எடை பொன்னும் பொருளும் கொடுத்து குழந்தையை பெற்று மருதவாணர் என பெயரிட்டு நலமுடன் வளர்த்து வந்தனர்.
நகரத்தார்களுக்கே உரிய திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் முயற்சியில் மருதவாணரை கடல் கடந்து வணிகம் செய்ய அனுப்பினார் திருவெண்காடர். மருதவாணர் திரவியம் சேர்த்தார். நிறைந்த பொருள் செலவில் சிவதர்மங்கள் செய்தார். வாணிபத்தில் சிறந்து விளங்கி சம்பாதித்த அரிய நவரத்னங்களை விராட்டியில் வைத்து ஊருக்கு கப்பலில் கொண்டு வந்தார். நடுக்கடலில் புயலில் சிக்கிக் கொண்டது கப்பல். நல்ல மழையும் குளிரும் வாட்டியது. குளிர் காய்வதற்கு உடன் வந்தவர்களுக்கு ரத்தனம் இல்லாத விராட்டியை கொடுத்து மாதிரி விராட்டி ஒன்றை காண்பித்து, இது போன்ற விராட்டி ஊருக்கு வந்து தர வேண்டும் என எழுதி வாங்கி கொண்டார் மருதவாணர். உடன் வந்தவர்கள் ஊர் வந்ததும் மருதவாணர் சம்பாதித்ததை செலவு செய்துவிட்டு விராட்டி மூடை கொண்டு வந்துள்ளார் என கேலி செய்தனர். புயலில் சிக்கிக்கொண்ட மருதவாணரை காணாது பதைத்து திருவெண்காடர் தேடி சென்றார். வேறு வழியாக வீட்டுக்கு வந்த மருதவாணர் விராட்டி மூடைகளையும் கைப்பெட்டியையும் தாயாரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். வீட்டிற்கு வந்த திருவெண்காடரிடம் தாயாரிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டார். வீட்டிற்கு வந்த திருவெண்காடரிடம் கைப்பெட்டியை கொடுத்த சிவகலை ஆட்சி விராட்டி மூடைகளையும் காண்பித்தார். உடன் சென்றவர்களோ கப்பலில் கடன் வாங்கிய விராட்டிக்கு பதில் விராட்டி தருவதற்கு வந்தனர். கோபம் கண்ட திருவெண்காடர் விராட்டியை தூக்கி எறிய, உடைந்த விராட்டியில் நவரத்னமும் முத்துக்களும் பவளங்களும் இருக்க கண்டு மனம் பதைத்தார். உடன் பயணம் சென்றவர்களோ ரத்தினம் பவளம் முத்து நிறைந்த விராட்டியை அல்லவா பதிலுக்கு கொடுக்க வேண்டும் என திகைத்தனர். திருவெண்காடர் கைப்பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் பட்டுடன் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்றெழுதிய ஓலையும் காதற்ற ஊசியும் முறுக்கற்ற நூலும் இருப்பது கண்டு திகைத்தார். மகன் மருதவாணரையும் காணவில்லை. மகனாக வந்தது சிவனே, மகாலிங்க மூர்த்தியே என்று உணர்ந்தார். உடன் கணக்கு பிள்ளை சேந்தனாரை அழைத்து தம் பொருள் அனைத்தையும் சூறையிட பணித்தார். துறவரம் பூண்ட திருவெண்காடர் கலங்கிய தாயாரிடம் குடியிருந்த வீட்டிற்கு கொள்ளி வைப்பேன் என்று உறுதி கூறி விடைபெற்றார். சேந்தனார் திருவெண்காடர் பொருட்களை சூறையிடுவதை கண்ட அரசன் அவரை சிறையில் அடைத்தான். உரிமைக்கு ஆளில்லாத செல்வம் அரசுக்கு சொந்தம் என்பது அக்கால சட்டம். அதனை சேந்தனார் மீறியதாக கூறி அரசன் அவரை சிறை செய்தான். துறவரம் பூண்ட திருவெண்காடர் பட்டினத்தில் பிறந்து துறவரம் பூண்டு ஞானியானதால் பட்டினத்தார் என அழைக்கப்பட்டார். உண்ணுவதற்கு பிச்சை எடுத்தும் உறங்க புறந்தின்னையும் உடுக்க கோமணமுமாக தெரிந்த திருவெண்காடரை பார்த்த உற்றார் உறவினரும் ஊராரும் வருந்தி மிக கவலையடைந்தனர். தமக்கையார் சிவகாமி ஆட்சியும் தம்பி பிச்சை எடுப்பது தமக்கு கேவலம் என நினைத்து, தம்பி இருப்பதை காட்டிலும் சாவதே மேல் என நினைத்து திருவெண்காடருக்கு நஞ்சு கலந்த அப்பத்தை உண்ண கொடுத்தார். உண்மை உணர்ந்த பட்டினத்தார் தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என கூறி தமக்கையார் வீட்டின் மேல் அப்பத்தை எரிய வீடும் தீப்பற்றி கொண்டது. தாயாருக்கு அந்திம காலம் நெருங்கியதை உணர்ந்த பட்டினத்தார் காவிரி பூம்பட்டினத்தை சுற்றியே திரிந்தார். தாயார் காரியம் முடிந்தது. பட்டினத்தாரை காணாத உறவினர்கள் சிதைக்கு தீயூட்ட விறகு விராட்டிகளை அடுக்கினார்கள். ஞானத்தால் தாயார் காலமானதை தெரிந்து கொண்ட பட்டினத்தார் உடன் குடியிருந்த கோவிலுக்கு கொள்ளி வைக்க ஓடி வந்தார். விறகு விராட்டிகளை நீக்கினார். தாயார் உடல் நோகும் என வாழை மட்டையை கிடத்தி அதன் மேல் தாயார் உடலை கிடத்தி இறைவனை வேண்டி ஐயிரண்டு திங்களாய் என 10 இரங்கல் பாடல்களை பாடினார். யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்றதும் ஞானாகினியில் உடல் வெந்து சாம்பலாயிற்று. திருவிடைமருதூர் மகாலிங்க மூர்த்தியை வணங்கி பாமாலை பாடியும் பிச்சை வாங்கியும் பல ஊர்களுக்கு தல யாத்திரை சென்று திருவாரூர் வந்தார். அங்கு திருமணமான இளைஞன் எண்ணெய் நீராடிய அன்று மனைவியை கூடியதால் சுகசன்னி ஏற்பட்டு இறந்தான். அவன் பட்டினத்தாருக்கு தொண்டு செய்து வந்தமையால் அவன் இறப்பை சகியாது வடிவந்தாலும் மண்ணு முருகும் என்னும் பாடல்களை பாடி இறந்தவனை உயிர்ப்பித்தார். உஜ்ஜயினி சென்ற பட்டினத்தார் காட்டுப்பிள்ளையார் கோவிலில் தியானம் செய்த போது அரண்மனையில் திருடிய திருடர்கள் பிள்ளையாருக்கு வழக்கமாக கொடுக்கும் காணிக்கையை செலுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு முத்து மாலையை வீசி எறிந்துவிட்டு சென்றனர். இருளாக இருந்ததாலும் பிள்ளையாருக்கு அருகிலேயே பட்டினத்தார் தவம் இருந்ததாலும் திருடர்கள் அவசரத்தில் இருந்த மாலை பட்டினத்தார் கழுத்தில் விழுந்தது. விடிந்ததும் திருடர்களை
தேடி வந்த அரண்மனை சேவகர்கள் பட்டினத்தாரை கழுத்தில் இருக்கும் மாலையுடன் பார்த்ததால் திருடர் என அரசனிடம் அழைத்துச் சென்றனர். அங்கு விசாரணை செய்யாத அரசன் கழுமரம் ஏற்ற உத்தரவிட்டார். என் செயலாவது யாதொன்றுமில்லை என்று பட்டினத்தார் பாட கழுமரம் எரிந்தது. பட்டினத்தார் பற்றி அறிந்த பத்திரகிரி மகாராஜா தானும் துறவரம் பூண்டு பட்டினத்தாரை தொடர்ந்து தல யாத்திரை செய்து வந்தார். திருவிடைமருதூர் வந்தவர்கள் மகாலிங்கமூர்த்தி கோயிலில் கீழக்கோபுர வாசலில் பட்டினத்தாரும் மேலக்கோபுர வாசலில் பத்திரகிரியாரும் பிச்சை ஏற்று தவம் இருந்தனர். பத்திரகிரியாருக்கு மோட்சம் கொடுக்க நினைத்த இறைவன் பிச்சைக்காரனாக உருவெடுத்து முதலில் பட்டினத்தாரிடம் பிச்சை கேட்க, அவர் மேலக்கோபுர வாசலில் ஒருவர் இருக்கிறார், அவர் குடும்பி, அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார். பத்திரகிரியார் தான் பிச்சை எடுத்ததில் ஒரு பகுதியை தன்னை நாடி வைந்த நாய்க்கும் மீதத்தை திருவோட்டிலும் சேமித்து அடுத்த வேளை உணவுக்கு வைத்துக் கொள்வது வழக்கம். பிச்சை கேட்டு வந்த அடியாரை பட்டினத்தார் நம்மிடம் குடும்பி என்று கூறி அனுப்பியிருக்கிறாரே, எனவே நாம் துறவியில்லை என நினைத்து திருவோட்டை நாய் மேல் எறிந்து விடுகிறார். முற்பிறவியில் காசி மகாராஜாவின் மகளாக பிறந்து பத்திரகிரியாரையே நினைத்து நாயாக உருவெடுத்து அவரை சுற்றி வந்த நாய்க்கும் பத்திரகிரியாருக்கும் இறைவன் மோட்சம் கொடுத்தார். இதை அறிந்த பட்டினத்தாரோ தம் தவத்தில் குறையுள்ளது என்று இறைவனிடம் கேட்க, இறைவன் பல தலங்களுக்கும் சென்று பக்தியை பரப்பி வரும்படியும், என்று பேய்க்கரும்பு இனிக்கிறதோ அப்போது உனக்கு மோட்சம் என்று அசரீரி சொன்னது. திருவெண்காடு வந்தடைந்த பட்டினத்தாரிடம் சேந்தனார் மனைவி மக்கள் சிறையிருந்த சேந்தனாரை விடுவிக்க வேண்டினர். மக்களை தயிருண்டாலும் என்னும் பதிகம் பாட விநாயகரும் சிவபெருமானும் தோன்ற மன்னன் சேந்தனாரை விடுவித்தான். பின்னர் திருவெற்றியூர் வந்த பட்டினத்தார் கடற்கரையில் விளையாடும் சிறுவர்களிடம் ஒரு குழி தோண்டி அதில் அமர்ந்து மண்ணால் மூடும்படி கூறினார். மண்ணால் மூடிய சிறுவர்கள் திகைத்து வேறு ஒரு இடத்திலிருந்து வந்தார். மண்ணால் மூடிய சிறுவர்கள் திகைக்க வேறொரு இடத்திலிருந்து வந்தார். இவ்வாறு சிறுவர் விளையாட்டில் சிறுவர்கள் மூடியை திறக்க ஒரு முறை சிவலிங்கமாக காட்சி தந்தார். எனவே அவர் மோட்சமடைந்த ஆடி மாதம் உத்திர நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் குருபூஜை நடத்தப்படுகிறது. வாழ்க பட்டினத்தார் புகழ், வளர்வோம் அவரடி போற்றி. பட்டினத்தார் தான் எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் ஒன்றையும் நாம் இறந்தவுடன் நம்மோடு அனுப்பி வைக்க மாட்டார்கள் என்ற உண்மையை உணர்ந்து அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு செலவிட்டால் அது தர்மமாக புண்ணியமாக நம்முடைய கணக்கில் சேரும் என்று நினைத்து அவர் துறவரம் பூண்டார். நன்றி. எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.